ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் சட்னி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிறிய சுரக்காய் எடுத்துருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு வரமிளகாய், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் தாளிக்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் ஒரு 2-4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கக்கூடிய அனைத்து பொருளையும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் 1 பை 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அது கூட தக்காளி, அதுவும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புளி ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டு, குழம்பு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். பட் சட்னி ஈஸியாக குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போது நான் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சுரைக்காய் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வேகும். ஸோ இது நிறைய பேர் தண்ணியை ஊற்ற மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பிளெண்ட் வணங்கினதுக்கப்புறம் இப்போ நான் சட்னி மிக்சியில் அரைச்சிருக்கேன். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.